ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பிஆர் கிளிட்ஸ். இன்றைக்கி நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃபேமிலியாக எல்லாம் உட்காந்துட்டு ஃபேமிலி ஃபோட்டோ, ஓல்டு ஃபோட்டோஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு பாண்டியனோட ஃபோட்டோஸு, கோமதி ஃபோட்டோஸு, அதுக்கப்புறம் அதுக்கு பழனிவேல் ஃபோட்டோ, அரசி ஃபோட்டோ, அதுக்கப்புறம் கதிர் ஃபோட்டோ பார்க்கும்போது உடனே ராஜி கிண்டல் பண்ணுறது, செந்தில் ஃபோட்டோ காட்டும் போது மீனா கிண்டல் பண்ணுறது, சரவணன் ஃபோட்டோ காட்டும் போது தங்கமயில் கிண்டல் பண்ணுறது, இந்த மாதிரி நல்லா சிரிப்பாக கொண்டு போனாங்க. அதுக்கப்புறமா எல்லாம் பேசி ஃபோட்டோலாம் பார்த்து முடித்தோன்னே மீனா செந்திலோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா, ராஜி கதிரோட ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் மயில் வீட்டிலேருந்து அவங்க அம்மாவும் அப்பாவும் சீர் எடுத்துகிட்டு பொங்கல் சீர், பொங்கல் சீர் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லோரும் உட்கார வச்சு 2 பேருக்கும் சீர் எடுத்து புது ட்ரெஸ்ஸு, வேட்டி சட்டை, அதுக்கப்புறம் பொங்கல் சீர் பொருட்கள், பழம் அதெல்லாம் வச்சு கொடுத்தாங்க 2 பேருக்கும். இது பத்தாதுன்னு 10,000 பணத்தை வேறு அவங்க அம்மா எடுத்து கொடுத்துட்டு, இவங்க 2 பேருக்கும் முகமே மாறிடுச்சு. இவங்க 2 பேருக்கும் எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவள் அதை சொல்லியே காமிச்சிட்டா. 3 பேருக்கு தலை பொங்கல், யார் வீட்டிலேருந்து எதுவும் வராது, அட்லீஸ்ட் நாங்களாவது ஏதாவது எடுத்துகிட்டு வரலான்னு தான் நாங்கள் கொண்டு வந்துட்டோம், நீங்கள் வேணான்னு சொன்னாலும் அதனால தான் நாங்கள் கொண்டு வந்தோன்னு அவள் சொல்லி காமிச்சிட்டா. அதை கேட்டு அவங்க 2 பேருக்குமே மனசு சரியில்லை. அதுக்கப்புறம் அரசி காலேஜ் போக பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்கா. அப்போ அவன் குமரவேல் இவங்கிட்ட வம்பு பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஏன் இங்கே நிற்கிறீங்க, பஸ்ஸு வரலையா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு, பஸ்ஸு பிரேக் டவுனு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருக்கா. இதில் இவங்க 2 பேர் ஃபேமிலிக்கு நடுவில் சண்டை இருக்குது, அதை நம்ம சரி பண்ணலாம், வேணா நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா இது சரியாயிடும் அப்படி இப்படின்னு பேசுகிறா. அவள் ஃபுல்லாக அவனை அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் பேசிகிட்ருக்கா. ஆனால் அவன் இவங்கிட்ட பேசணும், ஏன்னா இவகிட்ட பேசி இவனை மனசை மாற்றி இவன் மூலயமா சண்டை கொண்டு வரணும், பழி வாங்கணும் அப்படின்னு இவன் ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஆனால் அவள் வேணாம் அப்படின்ற மாதிரி அவாய்ட் பண்ணி, போறியா இல்லை எங்கள் அப்பா கால் பண்ணுவோம் அப்படின்னு மிரட்டுறா. அதுக்கப்புறம் எல்லோரும் ஒன்றா பொங்கலுக்கு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 3 பேரும் 3 மருமகளும் கோலம் புக்கை பார்த்துட்டு அவங்க அத்தை போட்ட கோலத்தை எந்த கோலம் போடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அவங்க அத்தை ஒரு கோலம் போடுறதுக்கு 3 பேர் நின்று பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே, எல்லா கோலமும் அழகாக இருக்குது, நீங்கள் நல்லா சமைக்கிறீங்க, நல்லா கோலம் போடுறீங்க, நல்லா புடவை கட்டுறீங்க, நல்லா வீடு நல்லா பார்த்துக்கிறீங்க, உங்களுக்கு இல்லாத திறமையே இல்லையா அப்படின்னு மீனா கேட்குறா. உடனே அவள் எனக்கு பொய் சொல்ல தெரியாது, சூதுவாதெல்லாம் வராது அப்படிங்கிறா. அதுக்கு ஆமாம் உங்களுக்கு வராது அதெல்லாம் அப்படின்னு அவள் நக்கலாக பேசுகிறா. அதுக்கப்புறம் ஒரு கோலத்தை செலக்ட் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கோலம் போடும்போது அரசி ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கா. இவங்க அம்மா பொம்பளை பிள்ளை அழகாக நீ கோலம் போடு அப்படின்னு சொல்லவும் கோலம் போட்டு எல்லாம் போட்டுட்ருக்காங்க. அப்போ அந்த குமார் திருப்பி நின்றுட்டு அரசியை பார்த்துட்ருக்கான். அதோட முடியுது. இதை இவங்க வீட்டில் சொல்லுவாளா, என்ன பண்ணுவா அப்படின்னு தான் நெக்ஸ்ட்டு எபிசோடில் இருக்கோன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், என்ன இவ வீட்டில் சொல்கிறாளா, சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி அந்த சண்டை நடக்கும், சொல்கிறாளா இல்லை அப்படியே இவ சொல்லாமல் இருக்காளா என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பாண்டியன் ஸ்டோர் ரிவ்யூ பார்க்குற வரைக்கும் பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.